பலே ஜெயம் நிச்சயம். கவலைப்படாதீங்க இல்லையா? பாருங்க வக்கீல் ஐயா, அந்த மாடசாமி இருக்கான்ல, அவன் நிலத்தை கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்து எங்க வெள்ளைக்கார முதலாளி கிட்ட பணம் வாங்கிட்டு போனான். இப்ப என்னடான்னா வார்த்தை தவறு பேசுதான். பணத்தை பெரிசா நினைக்கிற மனுஷன் நாணயத்தையே மறந்துடுறான். அவன் வார்த்தையை நம்பி அந்த இடத்துல ஒரு பெரிய மில்லு கட்ட ஆயிரக்கணக்கா பணத்தையும் செலவழிச்சிட்டாருங்க எங்க முதலாளி. கவலைப்படாதே சார், இந்த உலகநாதம் பிள்ளை எந்த கேஸையும் லேசா எடுத்துக்க மாட்டான். எடுத்துக்கிட்டா ஜெயிக்காம விடமாட்டான். ஆமா, அதோட பாருங்க ஐயா, அந்த மாடசாமி பையன் எதிர்வழக்காட வேற ஏற்பாடு செய்யறானா. என்ன எதிர் வழக்கம்? ஆமா, இந்த புலிக்கு முன்ன எந்த பூனை வந்து நிக்க போகுதுன்னு பாக்குறேன். கொஞ்சம் பெரிய மனுஷனுங்க ஐயா, கட்டாயம் என்ன 4 நாள்ல பணத்தை கொண்டாந்து கொடுத்துறேன். இன்னைக்கு வாய்தா போட்டிருக்காங்க பேசுறதுக்கு. ஏப்பா மாடசாமி, துரைதான் ஆயிரக்கணக்கில் பணம் தரேன்னு சொல்றதாக ஏஜெண்டியா சொல்றாரு. பேசாம பணத்தை வாங்கிட்டு நிலத்தை கொடுத்துறேன். ஐயோ, அது எப்படிங்க ஐயா முடியும்? பரம்பரை சொத்துன்னு எனக்கு இருக்கிறது இது ஒண்ணுதானுங்களே. சமரசத்துக்கு இஷ்டம் இல்ல, சண்டை போடுறதுக்கும் பணம் கிடையாது. நல்ல ஆடப்பா நீ. ஐயா, நீங்களாவது இந்த கேஸை எடுத்துக்கங்க ஐயா. கேஸை எடுத்துக்கலாம், ஆனா அதுல ஒரு பாயிண்ட். என்னங்க? உன்னை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறது ஒரு வெள்ளைக்காரர். ஆமாங்க. அது 2வது பாயிண்ட், உலகநாதம் பிள்ளை ஊருக்கே பெரிய வைக்கு. 3வது பாயிண்ட், என் பசங்கள் எல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தங்க. 4வது பாயிண்ட், எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. மாடசாமி, இவங்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நீக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. வா சொல்றேன். அட வாப்பா சொல்றேன். யுவர் ஆனர், என் கட்சிக்காரருக்கு நிலத்தை விற்பதாக விலை பேசிவிட்ட இந்த மாடசாமி இன்று சொன்னபடி நடக்காமல் ஏமாற்ற பார்க்கிறார். அவர் வார்த்தையை நம்பி என் கட்சிக்காரர் அந்த நிலத்தில் பல ஆயிரம் செலவு செய்து கட்டடங்களை கட்ட ஏற்பாடு செய்து விட்டார். ஒப்புக்கொண்டபடி மாடசாமி தன் நிலத்தை என் கட்சிக்காரருக்கு விற்க வேண்டும், அல்லது என் கட்சிக்காரர் இதுவரை செலவழித்த பணத்தை திருப்பி தர வேண்டும். மாடசாமி, உனக்கு வக்கீல் யாரும் இல்லையா? ஏன் இல்லை? இதோ நான் இருக்கிறேன். நீதிபதி அவர்களே, அனுமதி வேண்டுகிறேன். மிஸ்டர் சிதம்பரம், நீங்களா? எஸ் யுவர் ஆனர். எதிரே நிற்பது தந்தை என்று தெரிந்தும் தர்மத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன். ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன். இதோ என்னுடைய வக்காலத். அனுமதிக்கிறேன். நன்றி. யுவர் ஆனர், சட்டம் பணம் படைத்தோர்க்கும் அல்ல, சமுதாயத்திலே மிக தாழ்ந்த நிலையில் இருப்போருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை படித்தவர்கள் தான் பாமரர்களுக்கு உண்டாக்க வேண்டும். வெள்ளைக்கார முதலாளியின் ஏஜென்டான இந்த செல்லையாவுக்கு ஏழை மாடசாமியின் நிலத்தை அடைய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஆசை. தனக்கிருக்கும் செல்வாக்கை அதிகமாகவே உபயோகப்படுத்தி மாடசாமியின் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். யுவர் ஆனர், ஐ அப்செக்ட் டு திஸ். மன்னிக்க வேண்டும், ஆக்கிரமித்ததை என்னால் நிரூபிக்க முடியும். நிலத்தை விற்பதாக ஒப்புக்கொண்டு என் கட்சிக்காரரிடம் 200 ரூபாய் முன்பணம் வாங்கியிருக்கிறார் மாடசாமி. இதோ கடன் பத்திரம். கடன் பத்திரம்? எஸ், ஆன் டிமாண்ட் ப்ராமிசரி நோட். அதை நீங்கள் நன்றாக படித்தீர்களா? ஓ எஸ். கோட்டார் முன்னிலையில் இன்னொரு தடவை படித்து காட்டுகிறீர்களா? On demand, I promise to pay Chellaiya a sum of rupees 200 in cash. 200 in cash? Yes. That's all. Yes. Thank you. Your Honor, இதிலே ஒரு வேடிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கட்சிக்காரர் கடன் வாங்கியதற்குத்தான் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறாரே தவிர நிலத்தை விற்பதற்காக முன்பணம் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டேன் என்று ஒரு வரியாவது எழுதியிருக்கிறாரா? இதை ஏன் இதை ஏன் எதிர்த்தரப்பு வக்கீல் அவர்கள் கவனிக்கவில்லை? ஏன் தயக்கம்? பதில் சொல்லுங்கள். எழுதவில்லை. 4 பேர் முன்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் இல்லை இல்லை என்று சொல்கிறார் மாடசாமி. நிலத்தில் நிறைய செலவு செய்திருக்கிறார் என் கட்சிக்காரர். அது சரி, குப்புற தள்ளியது போதாதென்று குழியையும் பறித்திருக்கிறது பணத்திமிர் என்ற குதிரை. யுவர் ஆனர், உடையவன் அனுமதியின்றி நுழைந்தவன் செலவு செய்தால் அது எப்படி நியாயமா? பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற துணிவால் தான் உங்கள் கட்சிக்காரர் இப்படி எல்லாம் செய்திருக்கிறார். மாடசாமி பாவம் ஏழை. அவர் குடும்பத்திற்கு இருக்கும் செல்வமெல்லாம் இந்த நலம் ஒன்றுதான். அதை அந்நியருக்கு எப்படி கொடுப்பார்? ஏன் கொடுக்க வேண்டும்? அதுவும் வெள்ளையரின் தாசரான இந்த செல்லையாவுக்கு எப்படி கொடுப்பார்? கனம் நீதிபதி அவர்களே, தாங்கள் தயவு கூர்ந்து ஏழை மாடசாமிக்கு நல்ல தீர்ப்பளிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் உங்கள் சாட்சியை கூப்பிடலாம். எஸ் யுவர் ஆனர். யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. யதார்த்தம் தர்மநாயகம் பிள்ளை. இதோ வந்துட்டேனுங்க. எல்லாருக்கும் கும்பிடுறேங்க. சின்னையா, சௌக்கியங்களா? வீட்டுல அம்மா தான் நல்லா இருக்காங்களா? சத்தியமாக சொல்லுகிறேன் என்று சொல்லும். நீங்க சொல்றபடி சத்தியமா சொல்றேனுங்க.
உமக்கு மாடசாமியை தெரியுமா? தெரியுங்க. செல்லையாவை நல்லா தெரியுங்க. இதோ இருக்கிறாரு. கூப்பிட்டுங்களா? மாடசாமி தன் நிலத்தை செல்லையாவுக்கு விற்பனை செய்வதாகவும் அதற்காக 200 ரூபாய் முன்பணம் வாங்கி இருப்பதாகவும் போன மாதம் உம்மிடம் சொன்னது உண்மைதானே? ஆமாங்க. சொன்னபடி மாடசாமி நடக்கவில்லை என்பதும் உண்மைதானே? அதுவும் ஆமாங்க. அதற்காக செல்லையா உம்மை பஞ்சாயத்து பேச அழைத்ததும் உண்மைதானே? இதுக்கு ஆமாங்க. சரி, நீர் போகலாம். கொஞ்சம் பொறுங்கள். யுவர் ஆனர், நான் சில கேள்வி கேட்க வேண்டும். மிஸ்டர் தர்மநாயகம் பிள்ளை அவர்களே, ஐயா, கோர்ட்டிலே பொய் சொல்லக்கூடாது என்பது தங்களுக்கு தெரியுமல்லவா? ரொம்ப தப்புங்க. பாவம்னு எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க. ஆமாம். மாடசாமியை உமக்கு எத்தனை வருடமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே தெரியுமுங்க. அவருடைய குணம் எப்படி? தம்பி தங்க கம்பிங்க. கடைசியாக நீர் அவரை எப்போது சந்தித்து பேசினீர்? கடைசியா தம்பிய போன வருஷம் திருவிழாவில் பார்த்தது தானுங்க. போன வருடம் திருவிழாவிலே அவரை சந்தித்தீர். ஆமாங்க. அதற்கு பிறகு அவரை சந்திக்கவே இல்லை. இல்ல. போன வருடம் அவரை சந்தித்தீர். ஆமாங்க. யுவர் ஆனர் மே நோட் திஸ். ஆமாம். போன மாதம் மாடசாமியை சந்தித்து ஏதோ பேசியதாக சற்று முன் சொன்னீரே. ஆமாங்க. என்ன ஆமாங்க? உண்மையை சொல்லும். மாடசாமியை போன மாதம் சந்தித்தீரா? இல்லீங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு அப்புறம் தம்பி ஊர்லயே இல்லீங்களா? இன்னைக்கு தானே பாக்குறேன். பிறகு ஏன் அப்படி போய் சொன்னீர்? நான் என்னங்க பண்றது? பெரியய்யா எது கேட்டாலும் ஆமான்னு மாட்ட விட்டுது. பெரியய்யா தான் கேள்வி கேட்பாருன்னு சொன்னீங்க. இப்ப சின்ன பூந்து மடக்குன்னு மடக்குறாரு. ஆமாம். நீர் பெரிய மனிதராயிட்டு கோர்ட்டில் இப்படி எல்லாம் பொய் சொல்லலாமா? பொய் சொல்றது ரொம்ப பாவமுங்க. என்னங்க பண்றது? செல்லையா தொப்பி போடுற துறையோட சேர்ந்துக்கிட்டு சுத்துறவரு. அவர் பேச்ச கேட்கலன்னா ஊர்ல இருக்க முடியாது. பெரிய ஆபத்துல வந்து விட்டுருவாருங்க. சரி, நீ போகலாம். சரிங்க. யுவர் ஆனர், இந்த ஒரு சாட்சி என்னால அப்பீல் பண்ண முடியாது. ஆமாங்க. ஒரு சந்தேகங்க. ஐயா பெரிய தேசபக்தர்னு சொல்லிக்கிறாங்க. தேசபக்தினா என்னங்க ஐயா? அத பத்தி என்ன சொல்றது? அப்படி பார்க்க போனா நீ ஒரு தேசபக்தன் தான். நானுங்களா? ஆமா. உன்னுடைய 2 காணி நிலத்தை காப்பாத்துறதுக்காக நீ பாடுபட்டேன். 2000 மைல் அகல நீளமுள்ள நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக நான் பாடுபடுறேன். இதுதான் தேசபக்தி. அப்படிங்களா? அப்ப நானும் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. பலே பலே, உன்னை போல வீர செல்வங்கள் தான் இப்ப நாட்டுக்கு தேவை. தம்பி, நீயும் என் கூட தூத்துக்குடிக்கு வர்றியா? அங்க எனக்கு உப்பளம் இருக்கு, அதையும் கவனிச்சுக்கலாம், நாட்டுக்கும் தொண்டு செய்யலாம். என்ன சொல்ற? வரேனுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வா. வரமாயி, வரமாயி, வந்துட்டேங்க. கேட்டியா சேதிய? உன் புள்ளதான் கேஸ்ல ஜெயிச்சுட்டானா? அவன் என் மவன் இல்லையா? அதான் ஜெயிச்சுட்டான். உங்களுக்கு பெரிய தோல்விதான். நான் தோல்வி அடையறதுல உனக்கு என்னடி சந்தோஷம்? இந்த ஊருக்கே பெரிய வக்கீல் உலகநாதன் பிள்ளை தன் மகனுக்கு பதில் சொல்ல முடியல. ஜெயிச்சது உங்க பிள்ளை தானே, அத நினைச்சு சந்தோஷப்படுங்களேன். அதுல எனக்கு பெருமைதான். ஆனா சிதம்பரத்தோட வருங்கால வாழ்க்கையை நினைச்சாதான். என்னப்பா அண்ணன் திறமையை பத்தி ஊரெல்லாம் பெருமை அடையுது, நீங்க நம்ம கவலைப்படுறீங்களே? கேட்டியா நம்ம மீனாட்சி சுந்தரம் சொல்றத? அவன் தம்பிதானே இவன். சிதம்பரம், சிதம்பரம். என்னங்க மாமா எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, பேசாம இருக்கீங்களே? நான் எப்படி மீனாட்சி அப்பா அம்மாவத்தை பாக்குறது? சும்மா பயப்படாம போங்க, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சிதம்பரம் கூப்பிடுறாங்கல்ல. அப்பா கூப்பிட்டீங்களா? என்னப்பா சிதம்பரம், அப்பாவே ஜெயிச்சுட்ட, பெரிய வக்கீல். இல்லப்பா, பாவம் அந்த மாடசாமி. பரவாயில்லப்பா, எனக்கு எதிரா என்ன? நீ மட்டும் நல்ல பிராக்டிஸ் பண்ணினா பெரிய பெரிய ஹைகோர்ட் வக்கீல் எல்லாம் கூட உனக்கு பயப்படுவாங்க. தந்தையை விட மகன் சாமர்த்தியசாலிகர் பேர் எடுக்கிறது தான் நல்லது. ஆனா அதே சமயத்துல உன்னையும் நீ காப்பாத்துக்கணும் தம்பி. அந்த மாடசாமி ரொம்ப ஏழைப்பா. ஏழை, ஏதும் இல்லாதவன், துரதிர்ஷ்டக்காரன், இவங்களுக்கெல்லாம் இறக்கப்பட்டா வக்கீல் தொழில வெற்றி கிடைக்காது தம்பி. முதல்ல பணம் சம்பாதிக்க வழி தேடிக்க. பணத்துக்கு என்னப்பா நினைச்சா வருது. அதைத்தான் நினைப்புட்டேன் தம்பி. தூத்துக்குடியில நீ வெள்ளைக்காரங்களுக்கு விரோதமா வேலை செய்யறதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்து. செங்கோலுக்கு முன்னாலே சங்கீதம் செல்லுமா அப்பனே? சங்கீதம் இல்லப்பா, கொடுங்கோலுக்கு முன்னால புரட்சி கீதம் முழங்குற காலம் வந்துடுச்சு. அந்த தொல்லையெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நாம் உண்டு, நம்ம வீடு உண்டுன்னு இருக்கணும். அப்பா, வீடு வீடுன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் நாடு நாடுன்னு பொதுப்பணிய நாடுது என்னுடைய மனசு. பலே அப்பா, நாட்டு நலம் தான் பெருசு.
அதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் தியாகம் செய்துதான் தீரணும். இனிமே நான் கூட நம்ம ஊர்ல போதுண்டா, நீ பேசாம இரு. என் வேதனை உனக்கு என்ன தெரியும்? கவலைப்படாதீங்கப்பா, நான் எச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். ஆமையா, அப்பா சொல்றபடி நடந்துக்க. எல்லாம் உண்மைக்காகத்தான். ஆகட்டும்மா, நீதிக்கும் நேர்மைக்கும் நல்ல பிள்ளையாவே நடப்பான் உங்க மகன். சரிப்பா, நீ தூத்துக்குடிக்கு புறப்படு. சோனா மூனா பாவன்னா உன்னை நேர்த்திக்க வர சொல்லி எழுதியிருந்தார். ஆகட்டும். மீனாட்சி, என்னங்க அத்தை, சிதம்பரத்துக்கு அடிக்கடி நீதான் ஞாபகம் ஊட்டணும். அவன் பாட்டுக்கு வீடு வாசல கவனிக்காம ஊருக்கு உழைக்கிறேன்னு போயிடாம நீதான் பாத்துக்க. ஆகட்டும் அத்தை. ஐயோ 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 சங்கா, கொஞ்சம் நிதானமா பார்த்து செய்யப்பா. குழந்தை பிள்ளை மாதிரி தலையாட்டலாம். மாசத்துக்கு ஒரு முறையாவது செய்துக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தரம் செய்தா இப்படித்தான். திருப்பதிக்கு போக வேண்டிய கேஸெல்லாம் நம்ம உஷரா வாங்குது. ஏங்க, இந்த பழனிக்கு போய் மொட்டை அடிக்கதா சொன்னீங்களே, செய்யலையா? வசதி இல்லப்பா, அதான் காணிக்க முடிஞ்சு போட்டுட்டு போங்கிட்டே எடுத்துக்கிறேன். அதற்கட்டும் அந்த இருமலுக்கு மருந்து கொடுத்தனே, அது என்னாச்சு? எவ்வளவோ தேவையில்லப்பா. என்ன சிங்கம்மா சரிமா இருக்கியா? யாரு? மன்னார் ஐயாவா? வாரும் வாரும். சைக்கிள் தானுங்களா? ஆமா, நல்ல மாட்ட கொழு கொழு கொழுன்னு வளர்த்து வச்சிருக்கிய. சரி, முடிவா கேக்குறேன், என்னன்னா கொடுப்ப சொல்லிவிடு. நீ கூட தான் கோழு கோழு கோழுன்ற. ஆனா பாரு, போய் போய் மாட்டு மேல கண்ட போட்டு இல்ல, இன்னும் ஊருக்கு தாப்பலாம் போ. ஐயோ பேசாதே, நம்ம வெள்ளக்கார துரை சார்ஜென்ட் ஐயா அவங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல பசுமாடு தேவை. பாத்தியா, காத்தால இருந்து பணத்தை எடுத்து பையில போட்டுக்கிட்டு ஊரு பூரா சுத்துறேன், மாடு திகையில. அப்புறமா ஓ ஞாபகம் வந்தது, இங்க உடியாந்த இந்த 50 ரூபாய் எண்ணி தர்றேன், மாட்டை விட்டுடு, அம்புடுதே. என்ன தகராறு? கேட்டியா சமாச்சாரத்தை? வெள்ளக்கார துறை வீட்டுல விருந்து வைக்கிறாங்களா? நம்ம வீட்டு பசுமாட்டை எப்படி ஆச்சுன்னு மரியாதை விட்டுட்டேன். அவமானம், மாடு வாங்க வந்த இந்த மன்னார் சாமிக்கு அவமானம், அம்புடுவே. மான அவமானத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எதுக்குடா இந்த கம்பு? மாட்டை விரட்டப்பா. இந்த மாட்டை விரட்டுறதுக்கு உங்க அம்மா பேச்சே போதுமே. போயா, விருந்துக்கு வேணும்னா எங்கேயாவது செத்த மாட்டை எடுத்துக்கிட்டு போ. என்ன மன்னாரு, ஏன் இப்படி பலியாடு மாதிரி முழிக்கிற? என் போலீஸ் உத்தியோகம் காயம் இல்லையா? இல்ல, மாட்டு வியாபாரத்துல இறங்கிட்டியான்னு கேட்டேன். எல்லா பயல்களுக்கு இந்த மன்னார் சாமி கிட்ட மரியாதை மறந்து போச்சா? காப்ப மாட்டி உள்ள தள்ளி போடுறேன், அம்புடுவே. அதுக்கு அப்பீல் இல்ல, அம்புடுவே. தம்பி மாடசாமி, அவரு போறாரு, நீ வா தம்பி. உப்பளம் எல்லாம் நடக்குது. நல்லா நடக்குது. என்ன ஒரு முக்கியமான விஷயம்? என்ன? இன்னைக்கு சாயங்காலம் கடற்கரையில ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது. அதுல நம்ம வாவூசி ஐயா தலைமை வைக்க போறாரு. அப்புறம் சுப்பிரமணிய சிவா பேச போறாரு. அதுக்கு இந்த ஊரே திரண்டு வரும்படியா செய்தேன். தம்பி, என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, சமுத்திர கரையில ஜன சமுத்திரத்தை நிறுத்தி போடுறேன். அதானே வேணும். வர்றேன். அடிமை விலங்கை அறுத்தறியும் பணிக்காக தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர துறவி நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போது பேசுவார்கள். வீரர்களே, சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தான். இன்று சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜவழி விடுக்கிறான். நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான், அவதிப்படுத்துகிறான். இதை யார் பொறுப்பது? ஏன் பொறுக்க வேண்டும்? அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும். நம்மிடம் பட்டாளம் இல்லை, படையும் இல்லை, பின் எதிரியை எப்படி எதிர்ப்பது? அதற்கு ஒரு அரிய வழி கிடைப்பட்டது. மக்களை வாங்குவதில்லை என்று சம் கொள்ள வேண்டும். வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான். நீங்களெல்லாம் மானமுள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல்
அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது. இதுவரை வாங்கி இருந்தால் அவற்றை எரித்து சாம்பலாக்க வேண்டும். நம் தென்னாட்டு திலகர் சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த அரிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாய் உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, சுதந்திர தேவியின் போர் முரசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள். உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது, நம் உள்ளங்களை எல்லாம் உருக்கியது. நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேடிக்கையாக அந்நிய நாட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும். மராட்டியத்தின் மாவீரன் நமது திலகர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது. நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசி கனல் கொழுந்து விட்டு எறிய வேண்டும். தூத்துக்குடியிலே எரியும் நெருப்பின் ஜுவாலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும். செய்வீர்களா? தம்பி பிறந்த நாள் இன்னைக்கு கூட வீட்டுல இருக்க கூடாதா? யார் உலகநாதனுக்கு பிறந்த நாளா? பலே, நான் மறந்து விட்டேன். உங்களுக்கு வீட்டு நிலை எங்க இருக்கு? சதா உலகத்தை பத்தி தான் கவலை. அடே பயலே உலகநாதா, வாடா இங்கே. நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன இது? ஏது இந்த பட்டு சட்டை? இதுவா எங்க அண்ணாச்சி அனுப்பிச்சாக. அண்ணாச்சி அனுப்பினால் போட்டு விடுவதா? அந்நிய சீமை துணிகளை வாங்காதீர்கள், எரித்து விடுங்கள் என்று நான் ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறேன். நம் வீட்டுக்குள்ளே அந்நிய துணியா? குழந்தை தானுங்களே, இது சீம துணி இல்ல சீனா பட்டு தான்னு அண்ணாச்சி அனுப்பிச்சாக. என்னும் போது அது சீமையா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒதுக்க வேண்டியதுதான். ஏ பயலே, நீ ஒரு சுதந்திர போர் வீரனின் மகன், உனக்கு அந்நிய நாட்டு துணி கூடாது. கொண்டு வா. என்னங்க இது? அச்சச்சோ, இது என்னங்க இது? ஐயோ, என்னங்க இது? அந்நிய ஆதிக்கத்திற்கு நான் வைக்கும் முதல் நெருப்பு. வந்தே